ஆசிரியர் தோழர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி 2023 வருஷம் மார்னிங் பேட்ச்ல நடந்த தமிழ்நாடு டெட் எக்ஸாம் அதில் சைக்காலஜி பகுதியை பேப்பர் 2ல் சைக்காலஜி பகுதியை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க. நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை. There is no single factor in intelligence. மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கையின்மை. ஒருத்தவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மனநிலை சரி, அதாவது மனநலத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்க வேண்டியதான். கணினி வழி கற்பித்தல் என்பது டேஷ் கொள்கையின் விளைவாகும். செயல்படு ஆக்கநிலை ஒருத்தம். கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடுங்க. மன எழுச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார்? பீட்டர் சலோவி. முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் தாண்டேக். கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் பேட்டி காண்பவருக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை சுதந்திரம் உள்ளன? நெகிழ்வுத்தன்மையும் சுதந்திரம் உள்ளன அப்படின்னா வடிவமைக்கப்படாத நேர்காணல். அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டா அந்த கொஸ்டின் கேட்குறவருக்கு ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் மட்டும் தான் செய்ய முடியும். பட் பிளானே பண்ணாத ஒரு விஷயத்துல அந்த கொஸ்டின் கேட்குறவர் என்ன வேணாலும் அவரோட சுதந்திரத்துக்கு கேள்வி கேட்கலாம். அதுதான் சொல்ல வராங்க. கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை? எதுல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவற்ற வாக்கியங்கள். கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுவதற்கு முன் கற்பவரது டேஷ் தெரிந்திருக்க வேண்டும். எது தெரிந்திருக்க வேண்டும்னா தனித்துவம் மற்றும் ஆளுமை தெரிஞ்சிருக்கணும். லேர்னரோட இண்டிவிஜுவாலிட்டியும் பர்சனாலிட்டியும் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் வடிவமைக்க முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க. நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது. பிறப்பிற்கு முன் நரம்பு செல்களின் எண்ணிக்கை அதிகமாவது. மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஷ் தேவையின் கீழ் வருகிறது. எது கீழே வருதுன்னா குறைபாட்டு தேவை கீழ் வருதுங்க. நடத்தையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேபி வாட்சன். நடத்தையியல்னாலே வாட்சன் தாங்க. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம்னு அவர் சொல்லுவாங்க. குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை, இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும் அப்படின்னு சொல்றது என்னன்னா கட்டமைப்பு அணுகுமுறை, கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச். மாற்றி அமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மெமரி ட்ரேஸ், நினைவாற்றல் தேடல் என்று அழைக்கப்படுகிறது. ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்திருக்க எதை ஊக்குவிப்பார்கள்? எதைனா சிந்தனை சுதந்திரத்தை ஊக்குவிப்பார்கள். சிந்தனை சுதந்திரத்தை ஊக்குவிப்பார்கள். ஃப்ரீடம் ஆஃப் தாட். பியாஜேயின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்தினை பலவற்றிலிருந்து விலக்கி ஓர் அம்சத்தின் மீது குவிப்பதனை குறிக்கும். அப்படின்னாலே மையப்படுத்துதல் தான், சென்ட்ரேஷன். ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல முக்கிய பங்கு வகிக்கிறது என்வாரன்மெண்ட் தாங்க, சூழ்நிலை. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது? எதுனா மன எழுச்சி நுண்ணறிவு. டேஷ் என்பது ஒருவனது ஆளுமை நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும். ஒருத்தர் ரொம்ப ஹார்மோனியஸா இருக்காரு, ஃப்ரீயா இருக்காரு, மென்டலா ஃப்ரீயா இருக்காரு, நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவோம்? நம்ம மென்டல் ஹெல்த், மனநலம் உடையவர்னு சொல்லுவோம். புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது டேஷ் எனப்படும். அது நுண்ணறிவு தாங்க. நுண்ணறிவு எனப்படும். நுண்ணறிவு. அடுத்து பாருங்க. டேஷ் நிலை தற்போதுள்ள சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும். அது என்னன்னா ப்ரீ கான்சியஸ், முன்னுணர்வுங்க. அதுதான் எப்ப வேணாலும் திரும்ப கொண்டு வர முடியும். நேரிடையான அறிவுரை பகிர்தலில் முக்கிய பங்கு வகிப்பவர்
கவுன்சிலர், அறிவுரை பகர்பவர் தான். பழமை ஆக்க நிலையுறுத்தல், அந்த விஷயத்துல தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. முதலில் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலும் கட்டுப்படுத்தப்படாத தூண்டலும் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலும் அளிக்கப்படும். மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை டேஷ் ஆகும். என்னன்னா மரபியல் முறை ஜெனடிக்ஸ். ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லவர் யாருன்னா ஆர்பி காட்டல். கல்வி உளவியல் உள்ள டேஷ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமையில் நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது. என்னன்னா பிராக்டிக்கல், நடைமுறை தான். கவனம் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறதுனா கவனம் பகுதி நினைவு நிலை. காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் 5வது கற்றல் கோட்பாடு, 5வது கற்றல் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பன்முக வேறுபாடுன்னு சொல்றோம். ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்று கூறியவர் மெக்டூகல். தனிநபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது மன எழுச்சிகள். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.